வணக்கம் நண்பர்களே, தெய்வம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்று சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமையும். 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைய பிரச்சனைகள், சவால்களை சந்தித்து வந்திருப்பீர்கள். ஜூன் மாதம் நடைபெற உள்ள குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை தரும். அஷ்டம சனியின் பாதிப்புகள் பரிபூரணமாக நீங்கும். வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானங்கள் எல்லாம் பரிபூரணமாக நீங்கும். இதுவரை பட்டு வந்த கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் விலகும். பூர்வ புண்ணிய அதிபதி உச்சமடைகிறார். கடந்த காலங்களில் செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வெளிநாட்டில் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் வேறொரு நாட்டில் வாழக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த உடல் நல கோளாறுகள் பரிபூரணமாக நீங்கும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு கூட ஏற்றம் ஏற்படும். குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்தை பார்ப்பதால் நன்மைகள் ஏற்படும். 4ஆம் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வீடு, மனை வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். சொந்த வீடுகளை உங்கள் மனதிற்கு பிடித்தது போல வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தாயார் தொடர்பான மனக்கவலைகள், கலக்கங்கள் நீங்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். குரு பகவான் ரோகஸ்தானத்தை பார்ப்பதால் எதிரிகள், நோய்கள் பரிபூரணமாக விலகும். நினைத்த வேலை கிடைக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாடு செல்லும் யோகம், பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய நன்மை ஏற்படும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். தொழிலில் மேன்மை ஏற்படும். ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசிக்குரிய குரு பகவான் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் குரு பெயர்ச்சியால் ஏற்படும் நற்பலன்கள் அதிகரிக்கவும், தோஷங்கள் நீங்கவும் வழி கிடைக்கும். உச்சரிக்க வேண்டிய முக்கிய மந்திரங்கள்: குரு பகவான் மூல மந்திரம் ஓம் க்ரீம் க்ரூம் சஹ குரவே நமஹ. குரு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம்: தேவகானம் ச ரிஷீனாம் குரும் காஞ்சன ஸ்னிபம் பௌத்ரீபூத த்ரிலோகேசம் தன்னமாமி ப்ரஹஸ்பதீம். வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம். வியாழக்கிழமைகளில் இந்த மந்திரங்களை காலை அல்லது மாலை வேளையில் 9 முறை, 21 முறை அல்லது 108 முறை ஜபிக்கலாம். குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் இனிப்புகளை படைத்து தீபமேற்றி வழிபட வேண்டும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டு வருவது கூடுதல் நன்மைகளை தரும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.